ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங். எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பொங்கலுக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பலூன்லாம் கட்டி வச்சுருக்கோம். கஷ்டப்பட்டு காலிலேருந்து கட்டினோம். இப்போது நம்ம புது பானையை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த தைப்பொங்கலுக்காக அடுப்பை சாணி போட்டு புதுசாக கோலம் போட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சு அடுப்பை கற்பூரம் ஏற்றி பற்ற வச்சுக்கலாம். இப்போது அடுப்பு மேலே போட்டிருக்க கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குங்கும மஞ்சளாக வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கற்பூரம் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா பற்றிக்கிச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்க பானையை வச்சு பால் சேர்த்துக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம், அப்புறம் மூடி வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, பொங்கிருச்சு. இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ பச்சை அரிசி போட்டு பைத்தம் பருப்பெல்லாம் போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கோலத்தில் நம்ம பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ செஞ்சு வச்ச பொங்கலை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இலையில போட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ.